ஐயா சத்யராஜ் சார், மண்டையில் தான் முடியலன்னு பார்த்தா உள்ளே மூளையும் கிடையாது அவங்களுக்கு. மூளையும் கிடையாதான்னு கேட்குறேன். இவ்வளோ சொம்படிக்கிறீங்க, வெக்கமால உங்களுக்கு, அசிங்கமால உங்களுக்கு. நான் பார்க்குறவங்க கிட்ட தான் சொல்கிறேன், இனிமே சத்யராஜ் படம் பார்க்காதீங்க, ரஜினிகாந்த் படம் வந்தால் பார்க்காதீங்க, கமலஹாசன் படம் வந்தால் பார்க்காதீங்க. அதாவது யாரெல்லாம் அகேன்ஸ்டாக, இந்த ஆட்சிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அவங்க படத்தெல்லாம் நாங்கள் தவிர்க்கோம். மக்களாகிய நாங்கள் தவிர்த்துட்டா நீங்கள் சிங்கி தான் அடிக்கணும், ஓகேவா? பார்க்க மாட்டோம், பார்க்கவே மாட்டோம். நாங்கள் பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லுவோம். மக்களை வச்சு தான் மக்கள் உங்கள் படத்தை பார்க்குறதுனால தான் நீங்கள் காசு சம்பாதிச்சிங்க. கூத்தாடின்னு அவரை சொல்கிறீங்களே, நீங்களாம் பின்ன கூத்தாடாமன கேட்குறேன். ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு நீங்கள்லாம் படுத்துகிற பாடு இருக்கே, தன்னிலை மறந்து ஆடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கீழ்ப்பாக்கம் பத்தாதுதான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்தில் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்க வேண்டி வந்துடும் நினைக்கிறேன். இத்தனை நாளாக, இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ரூபா கூட செலவாக்காத திரு ரஜினி அவர்கள் இப்போது ஒய்ஃபை வச்சு ஒரு மக்கள் மேடைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? மக்கள் மேடையா? மக்கள் மேடை. ₹1 நீங்கள் இது வரைக்கும் நிவாரணம் கொடுத்துருப்பீங்களா? ஊர் விட்டு ஊர் வந்தீங்க. தமிழ்நாடு மக்கள் ஆதரிச்சதுனால இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருக்கிறீங்க. நாங்கள் ஆதரிச்சதுனால, நாங்கள் உங்கள் படத்தை பார்த்ததுனால, நாங்கள் உங்களை தூக்கி வச்சதுனால நீங்கள் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கே நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படியாப்பட்டவங்களா இருப்பீங்க? நீங்களாம் மக்களுக்கு நல்லது பண்ணாத மக்கள் மேடையா? வேலையை பாருங்கம்மா போய் முதல்ல.